அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் அமைச்சருமான சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா, என்ன தண்டனை வழங்கப்படும் என பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் குற்றவாளிகள் என ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2005 ஜனவரி 9 அதிகாலை 2:45 மணிக்கு சுதர்சனம் வீட்டுக்குள் புகுந்த பவாரியா கொள்ளையர்கள் அவரை கொலை செய்தனர். இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ், பவாரியா உள்ளிட்ட 2 பேர் சிறையிலேயே இறந்துவிட்ட நிலையில் 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீனில் வெளிவந்த 3 பெண்கள் தலைமறைவாகியிருந்தனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விவரங்கள். தமிழகம் முழுவதுமே மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த பவாரியா கொள்ளையர்கள் வழக்கில் தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறது. அதுல 3 குற்றவாளிகளுக்கு ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோருக்கு ஒவ்வொரு பிரிவுகளையும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அது ஏக காலத்துக்கு அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தண்டனை அவர்கள் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த ஜெயலலிதா மட்டும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 396, அதாவது கூட்டுக்கொள்ளை மற்றும் கொள்ளை ஆகிய பிரிவுகள், அதே போல 397 ஆயுதங்களை கொண்டு கொடூரமாக தாக்கியது என்பது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போல அசோக் என்பவர் மீது மட்டும் கூடுதலாக ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பின்னர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் சுதர்சனம். அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றது. 9ஆம் தேதி ஜனவரி மாதம் அதிகாலை 2:45 மணி அளவில் பெரியபாளையம் அருகே தானா குளத்தில் உள்ள அவரது வீட்டின் கதவை உடைத்து புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் தான் அந்த சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு விட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி 62 சவரன் தங்க நகை கொள்ளையடித்து சென்றது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. தனது கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டது குறித்து அறிந்த அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் சுட்டுப்பிடிக்க பல்வேறு தனிப்படைகளை அமைக்க உத்தரவிட்டிருந்தார். அப்போதைய ஐஜியாக இருந்த ஜாங்கிர் தலைமையில் தான் அந்த 5 தனிப்படைகள் என்று அமைக்கப்பட்டு அவர்கள் ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களுக்கெல்லாம் சென்று அந்த தீவிர தேடுதல் வேட்டை என்று நடத்தினார்கள். அடுத்த மாதத்திலேயே அவர்கள் கொள்ளையர்களை கண்டுபிடித்தார்கள். முக்கிய குற்றவாளியான ஓம் என்கிற ஓமாவை பிப்ரவரி 1ஆம் தேதி கைது செய்தார்கள். தொடர்ந்து புதுதில்லிக்கு போலீசார் அந்த மாநிலத்திற்கு பல பவாரியா கொள்ளையர்களை கிட்டத்தட்ட 32க்கு மேற்பட்டவர்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இறுதியாக வழக்கு விசாரணையின் போது 23 பேர் அவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தனர். அதுல தான் தற்போது அதுல 3 பெண்கள் உட்பட அவர்கள் எல்லாம் ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் தலைமறைவாகி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாததால் அந்த வழக்கை அவர்கள் தனியாக பிரித்து விட்டார்கள். இந்த தற்போது ஜெயிலில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் உள்ளவர்கள் மட்டும் அந்த வழக்கு விசாரணை என்பது மட்டும் தான் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை என்பது கிட்டத்தட்ட 2006 நடைபெற்று வந்தது. 20 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை என்பது தொய்வு ஏற்பட்ட போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றமும் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்தது. இந்த வழக்கு ஏன் இன்னும் அவர்களெல்லாம் இன்னும் தண்டனை வழங்கவில்லை, ஏன் வழக்கு விரைந்து விசாரித்து முடிக்கவில்லை என்றெல்லாம் உயர்நீதிமன்றம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 86 பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர். அனைத்து விசாரணையும் முடிந்த நிலையில தான் தற்போது அந்த 4 பேருக்கென இந்த வழக்கில் இன்று கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி வெள்ளிக்கிழமை 4 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அதில் ஜெயலலிதா மட்டும் ஜாமீனில் வெளியே வந்தார். அவர் அந்த முக்கிய குற்றவாளியான ஓமா என்கிற ஓம் பிரகாஷுடைய மருமகன் ஆவார். அவர் ஒரு ஆசிரியர், அந்த பகுதியில ஆசிரியர் ஆவார். இந்த நிலையில அவர் ஜாமீனில் ஏற்கனவே வெளிவந்த நிலையில அவரும் ஆஜராயிருந்தார். கிட்டத்தட்ட 3 பேர் புலன்சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். ஒருவர் மட்டும் ஜாமீனில் வெளிவந்தால் அவராக ஆஜராயிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை 3 பேருமே அதுல குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்ட அந்த நீதிபதி அந்த உத்தரவை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த தண்டனை விவரத்தை அவர் அறிவித்திருக்கிறார். அப்போ அந்த தண்டனை விவரப்படி ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் இந்த 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து ஒவ்வொரு பிரிவுகளிலும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஏக காலத்துக்கு அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தண்டனைக்கும் அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது.
ஜெயில்தார் சிங்கை வந்து அனைத்து பிரிவிலிருந்தும் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தளவு பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட வழக்கு. குறிப்பாக பவாரியா கொள்ளையர்கள் வந்து தமிழகத்துல 1995 முதல் கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு வரை பல்வேறு இடங்கள்ல இந்த கொள்ளை சம்பவத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழகத்துல பல்வேறு காவல் நிலையங்கள் பதிவாகியிருந்தது. அப்போது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக பெரிய அளவுல ஒரு சுட்டு துளக்கவில்லை. காரணம், அப்போது பல்வேறு இடங்களில் யாரும் அடையாளம் காணப்படவில்லை, சாட்சிகள் இல்லாத நிலையில் தான் இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்குல வந்து ஒரு முக்கிய திருப்பமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரே, ஒரு அமைச்சராக இருந்தவரே, அவர் மீதே கொள்ளை சம்பவம் நடந்ததுனால பின்புதான் இந்த வழக்கு என்பது சூடு பிடித்தது. அதன் அடிப்படையில் தான் தனிப்படை அமைக்கப்பட்டது. அதன் பிறகு அவனுடைய ஒரே ஒரு கைரேகை மட்டும், அந்த ஒரு குற்றவாளிகளுடைய கைரேகை மட்டும் தமிழகத்தில் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி அதை சோதனை செய்தார்கள். கடைசியாக அந்த கைரேகை வந்து ஒருவருடைய கைரேகை மட்டும் ஆக்ரா சிறைச்சாலையில் உள்ள ஒரு கைதிகளினுடைய அந்த கைரேகை பட்டியல் ஒத்து போகும்போதுதான், அவரை பிடித்து விசாரிக்கும் போதுதான் இதனுடைய பின்னணி என்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றது. அதன் பிறகுதான் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டார்கள். இதில் சிலர் அங்கேயே என்கவுண்டரும் செய்யப்பட்டார்கள். சிலர் வந்து இந்த வழக்கில் இருந்து தப்பியோடியவர்கள் எல்லாம் தனி வழக்காக பிரித்து உயிரோடு இருப்பவர்கள் மட்டும் அந்த வழக்கு என்பது நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.